தோசை மாவிலேயே என்ன டிஃபன் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறீங்களா? யோசிக்காதீங்க. நீங்கள் யோசிக்கிற டைமில் இந்த தோசையை சுட்டே சாப்பிட்டுடலாங்க. இந்த தக்காளி கார தோசை ஒரு 5 நிமிஷம் போதும், டக்குன்னு செஞ்சு சாப்பிட்டுடலாம். இதுக்கு டக்குன்னு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு பெரிய பழுத்த தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன பல்லாரி வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட 10 பல்லு பூண்டு, 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் உப்பு, 1 கப்பு கோதுமை மாவு, 1 கப்பு பச்சரிசி மாவு, 1/2 கப்பு ரவை சேர்த்துட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சதெல்லாம் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி மிக்ஸி ஜாரில் ஊற்றி கலந்து ஊற்றிக்கோங்க. இது கூட ஒரு 1/2 ஸ்பூனுக்கு சீரகம் சேர்த்துட்டு பொடியாக நறுக்குன்னு கொத்தமல்லி இலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த டைமில் உப்பு பார்த்துக்கோங்க, கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் போட்டு கலந்து வச்சுக்கோங்க. இப்போ தோசைக்கல்லை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிக்கிட்டு மெல்லிசாவும் நீங்கள் ரவா தோசை போல் ஊற்றலாம். இந்த மாதிரி கொஞ்சம் தின்னாவும் ஊற்றலாங்க. எல்லா மாடல்லையும் ஊற்றலாம். அந்த தோசை சூப்பராக வரும். இந்த தக்காளி கார தோசைக்கு தேங்காய் சட்னி